மாதத்துக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு பாலக்கீரை தோசை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் பாலக்கீரையை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கிறேன். முதல்ல ஒரு கைப்பிடி பாலக்கீரையை 2ல இருந்து 3 தடவை நல்ல தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல இந்த பாலக்கீரையை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா சாஃப்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்துல 2 கரண்டி தோசை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சு வச்ச பாலக்கீரை பேஸ்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல இந்த மாதிரி நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு அரைச்சு வச்சிருந்த பாலக்கீரை தோசையை கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன தோசையா நம்ம ஊற்றி எடுத்துக்கிறோம். 2 பக்கமும் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கும். கையிலேயே மசிச்சு கொடுக்கலாம். அப்படி கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு அப்புறம் கையில மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். பாலக்கீரையில அயன், வைட்டமின் ஏ, சி, கால்சியம், நார் சத்து இதெல்லாம் இருப்பதால ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ரொம்ப உதவக்கூடிய கீரை இது. இந்த ரெசிபியை உங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபிகளுக்கு ஓவியாஸ் டைரி சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.